சொல்ல வந்தேன் ஒன்று, புது பாடல் ஒன்று பாட வந்தேன் இன்று. இயேசு ராஜா மண்ணில் வந்தார் என்று. அச்செய்தி சொல்ல வந்தேன் ஒன்று, பனித்தூவும் அதிகாலையிலே எழிலாடும் பெத்லகேமே. பனித்தூவும் அதிகாலையிலே எழிலாடும் பெத்லகேமில் மாந்தர்களும் நின் தூதர்களும் உன்னை தேடி வணங்கிடுமே. மாந்தர்களும் நின் தூதர்களும் உன்னை தேடி வணங்கிடுமே. இந்நாதமே சங்கீதமே கொண்டாடுமே என்னாலுமே. இந்நாதமே சங்கீதமே கொண்டாடுமே என்னாலுமே. அச்செய்தி சொல்ல வந்தேன் ஒன்று, புது பாடல் ஒன்று பாட வந்தேன் இன்று. இயேசு ராஜா மண்ணில் வந்தார் என்று. நம் பாவ பாரம் எல்லாம் நீங்கும் இன்று. அச்செய்தி சொல்ல வந்தேன் ஒன்று, கவி பாடும் பூஞ்சோலைகளே களி கூர்ந்து பாடுங்களே. கவி பாடும் பூஞ்சோலைகளே களி கூர்ந்து பாடுங்களே. ஆடி வரும் பூத்தென்றளவ மனமாற்றி மனம் வீசலே. ஆடி வரும் பூத்தென்றளிவ மனமாற்றி மனம் வீசலே. மண்ணீரிலே ஒரு பாடமே நடமாடுமே என்னாலுமே. மண்ணீரிலே ஒரு பாடமே நடமாடுமே நேரமே. அச்செய்தி சொல்ல வந்தேன் ஒன்று, ஒரு பாடல் ஒன்று பாட வந்தேன் இன்று. இயேசு ராஜா மண்ணில் வந்தார் என்று. நம் பாவ பாரம் எல்லாம் நீங்கும் என்று. அச்செய்தி சொல்ல வந்தேன் ஒன்று. உட்காருவோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடல் ஆராதனை என்னது ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்தோத்திரம் அப்படின்றத ஸ்தோத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கின்னு, ஸ்தோத்திரம் ஏன் இந்த பாடல் ஆராதனை ஏன் நம்ம பாடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கின்னு நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவரை பாட போறோம். அதில் சொல்லுங்க அல்லேலூயா. லூக்கா 2வது அதிகாரத்துல 11வது வசனம் 12 வசனத்தை வாசிக்கும். லூக்கா 2வது அதிகாரம் 12, 13 வாசிங்க. தேவதூதன் தோன்றி மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறார். கவனிங்க, அந்த செய்தி இந்தியாவுக்கு, அதாவது இந்த தேசத்துல அறிவிக்கப்பட்ட போது உடனே பரலோகத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி, பரலோகத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு அந்த க்ஷணமே 14வது வசனத்துல, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை பாடி துதித்தார்கள். ஆமென். இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தி அறிவித்த உடனே பரலோகத்தில் இருக்கிற தேவ சேனையின் திரள், பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களின் கூட்டம் எழும்பி தேவனை துதித்தார்கள். முதலாவது எங்க துதி உண்டாச்சு? ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஸ்தோத்திரம். அவர்கள் வந்து பிள்ளையை கண்டு 20வது வசனத்துல, 20வது வசனத்தை வாசிங்க. 2:20. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே
கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவங்களுக்கு அறிவிப்பு சொன்னாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைய பார்த்துட்டு திரும்பி போகும்போது சும்மா போல எப்படி போனாங்களாம், துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அப்போ பரலோகத்துல முதலாவது ஆண்டவர் பிறந்த செய்தி கேட்டபோது துதி பாடல் உண்டானது. முதலாவது அறிவிக்கப்பட்ட மெய்ப்பர்கள் மூலமாய் இரண்டாவது துதி பாடல் உண்டானது. மூணாவது ஸ்தோத்திரம், மரியாள் என்ன பண்றாங்க பாருங்க, ஸ்தோத்திரம் வாசிங்க. ஸ்தோத்திரம் 27வது வசனம். சிமியோன், சாரி பாஸ்டர் சிமியோன், வாசிங்க 27வது வசனம் 2:27. ஆவியின் ஏவுதலினால் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து பாடினான். யார் இவரே? பாஸ்டர் சிமியோன். ஃபர்ஸ்ட் தேவ தூதர்கள் பாடினாங்க, அப்புறம் அற்பமா எண்ணப்பட்ட மெய்ப்பர்கள் துதித்து பாடினார்கள். மூணாவது யார் பாடுறது? பாஸ்டர். நான் பாடிட்டேன், ஸ்தோத்திரம். நீங்க யாரும் பாடல, நான் தான் பாடினேன். ஆமென். சிமியோன் என்கிற பாஸ்டர் துதித்து பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்களாம், மரியாள் ஸ்தோத்திரம் தேவனை துதித்து பாடினாள் என்று சொல்லி 19வது வசனத்துல ஸ்தோத்திரம் வாசிங்க. மரியாளோ வைத்து சிந்தனை பண்ணினாள். ஸ்தோத்திரம், சிந்தனை பண்ணினாள். அதுக்கப்புறம் ஆமா, அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. மரியாளும் கர்த்தரை துதித்து ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம். முதலாவது அதிகாரத்திலேயே பாருங்க 47வது வசனம், லூக்கா 1:47. ஸ்தோத்திரம், மரியாள் துதித்ததை நீங்கள் வாசிக்க முடியும். வாசிங்க 46, 47. அப்போது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானது எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்த உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார், பசி உள்ள நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று துதித்தாள். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களே? பெக்க போற மரியாள், இயேசுவை சுமந்து கொண்டிருந்த மரியாளும் துதிக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ தூதர்கள் துதித்து பாடினார்கள், மெய்ப்பர்கள் துதித்து பாடினார்கள், அவங்க பெத்த அம்மாவும் துதித்து பாடினாங்க, சர்ச்சுக்கு வந்த பாஸ்டரும் துதித்து பாடினாரு. அதனால நாமும் சேர்ந்து துதித்து பாடி குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த பாடல் ஆராதனை. உங்களுக்கு சொல்லுங்க, அல்லேலூயா. நானோ அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானோ அபிஷேக ஒலிவ மரம், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானோ அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே
நம்புபவன். நானோ அபிஷேக ஒலிவ மரம், என்னை காப்பாற்றும் காவலன் நீரே. அயராது நீர் பாய்ச்சுவீரே, காப்பாற்றும் காவலன் நீரே. அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே. எந்த சேதமும் இன்றி காப்பவரே. சொல்லுங்க, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே. எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானோ அபிஷேக ஒலிவ மரம், ஓம் ஆலயத்தில் நடப்பட்டவன், ஓம் சமூகத்தில் வாழ்கின்றவன், ஓம் அன்பையே நம்புபவன். நானோ அபிஷேக ஒலிவ மரம். அல்லேலூயா. நானும் பச்சையான ஒலிவ மரமாக உங்களுடைய ஆலயத்தில் நடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். என் காதை செவிடனை போலவும் என் வாயை ஊமையனை போலவும் மாற்றிக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். அதுக்கப்புறம் நானும் காலையில் என்ன பண்ணுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று சொன்ன அருமையான வார்த்தைகளை நாம் கேட்டோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தொடர்ந்து நாம் வாசித்த வேத பகுதி லூக்கா 2வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட எதிர்நோக்கி கொண்டிருக்கிறபடினாலே அதுக்கேற்ற ஒரு சில வசனங்களை சொல்லி நான் தொடர்ந்து உங்களை நடத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா சீக்கிரம் முடிச்சா சாப்பாடு ரெடி ஆகாது. ஸ்தோத்திரம். அதனால சாப்பாடு ரெடி ஆகிறதுல ஓட்டி ஆகணும். ஸ்தோத்திரம். வண்டி. அதனால எல்லாரும் எடுத்துங்க. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் வாசித்த வேத பகுதி 1 to 11 வரை வாசிச்சோம். அதுல 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே 10வது வசனம் வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி முதலாவதாக யாருக்கு அறிவிச்சான்? யாருக்கு அறிவிச்சான்? கவனிக்கணும். வாசிக்கும் போது கவனிக்கணும். ஸ்தோத்திரம். சிந்தையெல்லாம் சிதற விடக்கூடாது. மேய்ப்பர்களுக்கு அறிவித்தான். ஏன் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். 8வது வசனம். அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மேய்ப்பர்கள் என்பவர்கள் அந்த நாட்களிலே மேய்ப்பற அந்த மேய்க்கிற அந்த ஆடுகள் எங்க தங்குமோ அங்க தங்குவாங்க. ஆட்டோடு தங்குகிற பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. 6 மாசம், அதாவது ஒரு குட்டி போடுகிற பருவம் வரைக்கும் அவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார்கள். வீட்டுக்கு வரமாட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும் வீட்டுல இருந்து போனா ஆடுகளை மேய்த்து கொண்டு வருவதற்கு. ஸ்தோத்திரம். ஆனா இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. காலையில 8 மணிக்கு ஓட்டியுமே 10 மணிக்கெல்லாம் ஓட்டி வந்து என்ன பண்ணிடுறோம்? ஸ்தோத்திரம். வீட்டுல கட்டி போட்டுறோம். ஆமே கட்டி போட்டு தழை வெட்டியாந்து போடுறோம். ஸ்தோத்திரம். அப்பெல்லாம் அப்படி இல்லை. எத்தனை மாசம்? ஆமா, சுமார் 6 மாச காலத்திற்கு அவர்கள் வீட்டுக்கு திரும்ப முடியாது. அவர்கள் உணவு ஆட்டோட தான், அவர்களுடைய உடை ஆட்டு சுமலோட தான், அவர்களுடைய தூங்குகிற பெட்ரூமும் ஆட்டு பக்கத்துல தான். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆட்டோட ஆடா ஒன்றிடுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி ஒன்றி போன மேய்ப்பர்கள் வயல்வெளியில தங்கி என்ன பண்ணாங்களாம்? ராத்திரியில தங்கள் மந்தையை
காத்து கொண்டிருந்தபடியினாலதான் அவர்களுக்கு முதலாவது இந்த நற்செய்தி போனது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ராத்திரியிலே தங்கள் மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருந்தபடினாலே, நைட்லாம் தூங்க முடியாது, தூங்க வேண்டி இவர்கள் ஓநாய்க்கும் புலிக்கும் சிங்கத்துக்கும் பயந்து, ஸ்தோத்திரம், இந்த ஆட்டை ஒன்றும் செய்துவிடக் கூடாது என்று சொல்லி அந்த மந்தையை மேய்த்து அந்த காப்பாற்றி கொண்டிருந்தபடினாலே, பாதுகாத்து கொண்டிருந்தபடினாலே அவர்களுக்கு முதலாவது அற்பமா எண்ணப்பட்ட, இழிவா எண்ணப்பட்ட மேய்ப்பர்கள் எகிப்து தேசத்துக்கு போகும்போது அங்க யோசேப்பு சொல்றாரு, மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். எகிப்தியர்கள் மேய்ப்பர்களோடு சாப்பிட மாட்டாங்க. அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் எப்படி இருந்தாங்க? அருவருக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள், இழிவாக எண்ணப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி யாத்திராகமத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 43வது அதிகாரம் 44வது அதிகாரத்துல. அப்படியானால் பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, அப்படி அற்பமா எண்ணப்பட்ட மேய்ப்பர்களா இருந்தவர்களுக்கு தான் இயேசு பிறந்த முதல் நற்செய்தி போனது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த இயேசு பிறப்பு என்பது என்னதான்? 10ல வாசித்தோமே, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி, ஸ்தோத்திரம், தேவதூதன் அறிவித்ததை பார்க்கிறோம். நமக்கு மாத்திரம் கிடையாது, எல்லா ஜனத்திற்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி தான் இயேசு பிறந்தார் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த நாள் நாம் கிறிஸ்மஸ் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை முன்கூட்டியே சபையாக, சப்போஸ் கிறிஸ்மஸாக, மாடல் கிறிஸ்மஸாக கொண்டாடும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி இயேசு பிறந்து வளர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்து உயிர் தேர்ந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவர் மீண்டும் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஏற்கனவே வந்தவர் நம்முடைய பாவங்களை பரிகரிக்கிறவராக, பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக வந்தார். இப்ப மீண்டும் எப்படி வரப்போகிறார்? நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஸ்தோத்திரம். அவர் வாழ்ந்த நாட்களிலே அவரை பின்பற்றுகிற விசுவாசிகளை ஃபாலோ பண்ணும்படி சொன்னது எது தெரியுமா? அவருடைய பிறப்பை அல்ல, என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10ல சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எதை நினைவு கூறணுமா? என்னுடைய பிறந்த நாளை அல்ல, என்னுடைய மரண நாளை, மரணித்த நாளை தான் நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அதனால ஆதி சபைகளை நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆதி சபைகளிலெல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எங்குமே கிறிஸ்மஸ் கொண்டாடப்படவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாம் கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்ற ஒரு ராஜா எழுப்பின போது, ஸ்தோத்திரம், எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறாங்க, நாமளும் கொண்டாடுவோம் என்று சொல்லி அவன் தான் டேட்டை பிக்ஸ் பண்ணி, ஸ்தோத்திரம், கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 என்று சொல்லி பிக்ஸ் பண்ணி அவன் தான் 1ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்மஸ் கொண்டாட ஆரம்பிச்சான். அதை தொடர்ந்து நாம் எல்லாரும் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வரும்படியாய் அவர் பிறந்தார். சமாதானத்தை நமக்கு கொண்டு வரும்படியாய் அவர் பிறந்தார். நம்மை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கும்படியாய் அவர் பிறந்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறதான்னு பார்க்கணும். சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பரலோகத்துல போய் சேரும்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து நிதானித்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவோமானால் நமக்கு இந்த கிறிஸ்மஸ் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் அவர் பிறந்தார்? ஏன் அவர் இந்த உலகத்துல மனுஷனாக வரணும்? அவர் இப்பதான் பிறக்கலங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. 1 தீமோத்தேயுல அழகா சொல்லுவார், வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம். ஸ்தோத்திரம். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ஊழியக்காரராகிய தீமோத்தேயுக்கு சொல்றாரு. தீமோத்தேயுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரருக்கு தீமோத்தேயு என்று சொல்லுகிற ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், சின்ன ஊழியக்காரருக்கு எழுதுறாரு. 1வது அதிகாரம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல நாம் வாசிக்க முடியும், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம். ஸ்தோத்திரம். வாசிங்க.
3:16. 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் எப்படி வெளிப்பட்டார்? மாம்சத்துல வெளிப்பட்டார்னா ஸ்தோத்திரம் என்ன புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க. வெளிப்பட்டார்னா என்ன அர்த்தம்? பிறந்தார் இல்ல. ஸ்தோத்திரம். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார்னா என்ன அர்த்தம்? உள்ள இருந்தார் ஏற்கனவே, இப்ப வெளிப்பட்டார், இப்ப வெளியே வந்துகிறார். ஏற்கனவே உள்ள இருக்கிறவர் அவர். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகும் ராஜா இவர். பாடலையா? அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். ஆமே. ஏற்கனவே இருந்தவர் என்ன பண்ணாராம்? வெளிப்பட்டார். அப்புறம் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். ஏற்கனவே இருந்தவர் அவர். ஸ்தோத்திரம். அவராலே அன்றி ஒன்றும் உருவாகல. எல்லாமே அவரை கொண்டுதான், அவரை கொண்டும் அவருக்கென்றும் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி கொலோசியர்ல வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க. கொலோசியர் 1:16 சொல்லுது. கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? யாரை வச்சுக்கினதான்? இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான், அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப எல்லாமே அவரை கொண்டுதான் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொன்னால், அவர் டிசம்பர் 25 தான் பிறந்தாரா? ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம். ஐயா சொல்லிட்டு போனார் அழகா. ஸ்தோத்திரம். நாம இதை ரொம்ப பெருசா விக்கிரக ஆராதனையா மாத்திராதபடிக்கு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, பரலோகத்துக்கு போகிற காரியங்கள் எல்லாம் வெளிப்படும்படியாக. ஸ்தோத்திரம் இல்லையா? ஈகத்தில் வந்த இயேசு. ஸ்தோத்திரம் இல்லையா? நம் ஸ்தோத்திரம் உள்ளத்தில் வர ஆவல் கொள்வேன்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். அகத்தில் வந்த இயேசு. ஸ்தோத்திரம். ஈகத்தில் வந்த இயேசு என் அகத்தில் வர ஆவல் கொள்வேன், மகத்துவ நாமம் பாவி எண்ணில் மகிமைப்படவே மகிழ்ந்து வாழ்வேன்னு. ஸ்தோத்திரம் இல்லையா? ஸ்தோத்திரம். பாரில் இயேசு பாலனாக அப்படின்ற பாட்டுல வரும். அதனால நாம கொஞ்சம் சிந்திச்சு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோமானால் நிச்சயமாகவே அன்றைக்கு தேவ தூதர்கள் தோன்றி மேய்ப்பர்களுக்கு அறிவித்த போது ஒரு பெரிய மகிழ்ச்சி தேவனுடைய சமூகத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு காணப்பட்டது. அதே மகிழ்ச்சி இந்த நாட்களிலே நமக்கு உண்டாவதாக. ஆண்டவர் எதற்காக வெளிப்பட்டார், எதற்காக அவர் ஸ்தோத்திரம் மகிமையில ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் என்பதையும் சற்று சிந்தித்தவர்களாக, அதற்கு அர்ப்பணித்தவர்களாக நாம் கொண்டாடுவது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நம்ம கொண்டு வரும். எனவே அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் இந்த சப்போஸ் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம்.